வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எது பார்க்க போகிறோன்னா, தேர்வே இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அண்ட் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய விதமான டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரியோட நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நோட்ஸு கீழே ரெக்ரூட்மெண்ட்னு இருக்குது. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃபு, அது சப்போர்ட் ஸ்டாஃபு, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாஃபு, இந்த மாதிரி நிறைய விதமான பொசிஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. 24/3/2025 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே நமக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டான இது பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரி இருந்துச்சுன்னா நீங்கள் .nic போட்டிங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒப்பந்த அடிப்படையில் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் 24/3/2025 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் UHWCக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் MBBSல நீங்கள் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் ஸ்டாஃப் நர்ஸுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஜென்ரல் நர்சிங், அதாவது டிப்ளமோ நர்சிங்கோ அல்லது BSc நர்சிங்கோ நீங்கள் இது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 6 வேக்கன்சி இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. WPH MPHWவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி சப்ஜெக்ட் இருந்தால் போதும். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இவங்க கொடுத்துருக்குற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை கோர்ஸ் முடிச்சு வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃபு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸுக்கு சீனியரிட்டி செக்ரட்டரிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷுட்டாக 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 45 இயர் வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் 6 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும்.
டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கீழவே இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த பதவியின் பெயர், உங்களுடைய பெயர் அண்ட் தந்தையின் பெயர், இதில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து எழுதணும். விண்ணப்பதாரரின் பெயரை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ், உங்களுக்கான முன்னுரிமை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாம்ப் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸில் வந்து நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலிமாவோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வர டவுட்டு என்னன்னா, இவங்க சொந்த டிஸ்ட்ரிக் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் ஸ்டே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டே பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சரோட வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரஸ்டடாக வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். என்னை கேட்டால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நேரடி போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் கலெக்டர் பர்மிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து வெளியே வராது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வர்றது வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். ஸோ கைஸ், தேங்க்யூ.